வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டப்பாவை வந்து போலகடி அடிச்சிருக்கிறாரு. இந்த டப்பா வந்து விஜேஎஸ்ஸே வந்து வம்புக்கு இழுத்தாரு. அதை நம்ம பார்த்தோம். இந்த வார ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம கிச்சன் டீம்ல அதிக ஆட்கள் இருக்கணும், அதில் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தீபக் வந்து சொல்லியிருந்தாரு. இங்க வந்து லேபர் ஒர்க்குன்னு இருக்கு, ஸ்கில் ஓரியன்ட் ஒர்க்குன்னு இருக்கு அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் வந்து நீ எப்படி வந்து எங்களை லேபர்னு சொல்லுவ, எங்களை மட்டன் தட்டுவ, சமைக்கிறது மட்டும் தான் ஸ்கில்லா, அப்படி என்ன ஸ்கில்லா சமைச்சு கீழ்ச்சிட்டீங்க நீங்க, இது என் வீடு, அப்போ நான் வந்து டாய்லெட் கழுவுறேன், அப்போ நான் வந்து கீழே வா, நான் வீட்லயே இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் இங்கே நான் பண்ணுறேன், டிஸ்கிரிமினேட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் பொங்கிட்டு இருந்தா அப்படி இந்த டப்பா. அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை எப்படா சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முத்துக்குமரனா இருந்தால் லெஃப்டில் தட்டி விட்டுருப்பாரு. தீபக்கால முடியல, கடைசியில் போயிட்டு அழுது டப்பா ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா அழுது ஒரு ட்ராமா பண்ணி, டேய் வேற ஏதாவது வச்சு சண்டை போடுறா, தயவுசெய்து இந்த விஷயம்லாம் எடுத்துகிட்டு வராதுடா, இது சென்சிட்டிவ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மன்னிப்பெல்லாம் வேற கேட்டார். எங்கே வெளியே தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டப்பா போன வாரமே வந்து விஜேஎஸை முறைச்சாரு. விஜேஎஸ் வந்து சொன்னார், என்ன அருண் முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு க்ளூ தானே, பண்ணாதப்பா இது தப்பாக போகும்பா அப்படின்னு. ஆனால் வந்து அப்படி தான் பண்ணுவேன், அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுருக்குறேன் அப்படின்னு இந்த டப்பா. நான் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல, அதனால தான் அதை பற்றி நான் பேசாமே இருந்தேன். அது வந்து போன வாரம் எபிசோட் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட இவர் பேசினதா ஒரு பதிவை பார்த்தேன். இப்போ அதுவே தேவையே இல்லை, அதை விட அதிகமாக அடுத்தடுத்து பண்ணியிருக்கிற அப்படி. இப்போ இந்த தீபக் வர்சஸ் அருண் இந்த பஞ்சாயத்திலே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல், என்ன ரெட் கார்டு கொடுப்பீங்களா, கொடுத்துட்டு போங்க, கொடுங்க முடிஞ்சா கொடுங்க அப்படின்ற அப்படி. ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னா யார் ரெட் கார்டு கொடுப்பாங்க? தீபக்கா கொடுப்பாரு, ஜாக்லினா கொடுப்பாங்க, இல்லை முத்துவா கொடுக்க முடியும்? விஜேஎஸ் தானே கொடுக்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு விஜேஎஸ் அங்கே இழுக்கணும்? சரி, இது கூட வந்து இல்லைங்க அவர் வேற ஏதோ மீன் பண்ணி சொல்லியிருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவர் கொடுக்கலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல லேபராக இருக்கும்போது நைட்டு ரஞ்சித்து கூட வந்து அங்கே படுத்துக்கிட்டு அங்கே பேசும்போது, இங்கே வந்து வீக்கெண்டுக்கெல்லாம் இனிமே அதுக்கு முன்னாடியே 2-3 இடத்துல சொல்லிட்டா அப்படி, அந்த டீம் மீட்டிங்லாம் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. எல்லாத்தையும் வீக்கெண்டில் பார்த்துக்கலான்னா அப்புறம் இங்கே என்னதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நைட்டு அங்கே பேசும்போது ரஞ்சித் கிட்ட சொல்கிற அப்படி, இனிமேல் வீக்கெண்டில் பார்த்துக்கலான்லாம் இருக்கக்கூடாது, வீக்கெண்டில் நியாயம் கிடைக்கவும் கிடைக்காம போவோம். எப்படி வீக்கெண்டில் நியாயம் கிடைக்காது அப்படின்றதான் அப்படி சொல்கிற. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா, இனிமேல் வாய்ப்பு கிடைச்சா நம்ம உரிச்சு விட்டுணும், செஞ்சு விட்டுணும், வச்சு செஞ்சிருவேன் மஞ்சரிய, வீக்கெண்டில் நியாயம் கிடைக்காதான், அதனால இவர் வந்து இங்கே வச்சு செஞ்சிருவாராம். என்ன நியாயம் கிடைக்கல? போன வாரம் பார்த்தீங்கன்னா டெவில் டாஸ்கில் மஞ்சரி அங்கே டாஸ்க் டேக்லைன்லேயே கொடுத்துருந்தாங்க, இரக்கம்னா என்னன்னு தெரியக்கூடாது டெவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இந்த டப்பா பார்த்தீங்கன்னா யார் டெவிலாக பர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் ரூல் வந்தால், மஞ்சரி வந்து எக்ஸ்ட்ரா விளையாட்டாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க, அதனால் அவங்கள தான் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்லாம் உளறிட்டு இருந்தா அப்படி. அப்படியே நல்ல வேஷம்லாம் போட்டா அப்படி. கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல வேஷம் போட்டதால தான் விஜய் வந்து வச்சு செஞ்சாரு, பொழந்தார்ல. இப்போ அந்த கோவத்தை தான் இங்கே காட்டுற அப்படி. வீக்கெண்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது, நியாயம் எல்லாம் கிடைக்காது, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே வச்சு செஞ்சு விட்டுணும், உரிச்சு விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக விஜேஎஸை போட்டு சீன்ற. அப்போ முறைக்கிறது அப்படின்னாலும் முறைச்சிட்ட, அது தப்புன்னு உணரல, அதுதான் நீ அப்படின்னு நியாயப்படுத்துகிற. திரும்ப ரெட் கார்டு கொடுப்பீங்களா, கொடுங்க முடிஞ்சா அப்படிங்கிற சவால் விடுற. இன்னொரு இடத்துல வீக்கெண்டில் நியாயம் கிடைக்காது, நானே இங்கே செஞ்சிருவேன் அப்படிங்கிற. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்டை வந்து வம்பு எடுக்கலாமா? இது தப்பு இல்லை. போன சீசனை பொறுத்தவரை கமல் சார் ரெட் கார்டு கொடுத்ததுனால பிரதீப்க்கு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் கமல் சார் மேலே வெறுப்பில் இருந்தாங்க. அப்போ அவர் வந்து அர்ச்சனாவை அடிக்கும்போது அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த சீசனில் அப்படி நடக்கலையே. இந்த சீசனில் விஜேஎஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டப்பா அந்த மார்க் பண்ணார்ல கையெடுத்து கும்பிட்டு, அது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதுதான் விஜேஎஸ் பண்ண தப்பு. அதனால தான் இவன் விஜேஎஸ் வரையுமே போயிட்டு முறைக்கிறான், ஆஸ்ட்ரியா முறைக்கிறான். பார்த்தீங்களா எங்கிருந்து வருது இந்த தைரியம்? இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு விடுதலை ப்ரமோஷன் இன்டர்வியூவில் விஜேஎஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு, பிரவீன் அப்படிங்கிறவர் தான் அந்த ஷோ டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரவீன் யார் அப்படின்னா, அர்ச்சனா வந்து டைட்டிலில் வாங்கிட்டு அவங்க போயிட்டு மீட் பண்ணி பிரவீனோட வீடியோலாம் போட்டிருப்பாங்க, அப்போவும் அவர் தான் டைரக்டராக இருந்திருக்கிறாரு. அப்போ இப்போவும் டைரக்டர் அப்படின்னா, இப்போ இந்த திமிரு இந்த தைரியத்தில் தானே நம்மால் தான் அங்கே இருக்கிறாரு, பார்த்துப்பாரு அப்படிங்கிற தைரியத்தில் தானே நான் சீக்கிரம் வரேன் ஹார்லி குயின், டைட்டிலில் வாங்கிட்டு வருவேன் ஹார்லி குயின் அப்படின்லாம் வார்த்தையை விட்டுருக்கு அப்படி. இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஆஸ்ட் வரை போகிறார்ல. இவர் பண்ணுற நிறைய தப்புகள் வந்து வெளியே வரலங்க, மற்றவங்க பேசுறது மூலியமாக தான் நமக்கு வந்து அது தெரியுது, இப்படியெல்லாம் பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. லைவ்லேயே வந்து கட் பண்ணிடுறாங்க 24/7லேயே.
அதுக்கப்புறம் மற்றவங்க மஞ்சரி வேற இடத்துல பேசினாங்க, இவன் வந்து முத்துக்குமரன் வந்து சாச்சனா வெளியே போறது காரணம் முத்துக்குமரன் கூட பழகினால் தான் சாச்சனா வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்றது மூலியமா ஜாக்லின் வந்து இதே அருண்கிட்டே போய் சொன்னது மூலியமா தான் நமக்கு தெரியுது இப்படி அவன் பண்ணியிருக்கிறான் பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவை காப்பாத்துறாங்க. அதை தாண்டி ஒன்று ரெண்டு இடத்துல வெளியே வருது அப்படின்னா இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எடிட்டிங்ல அந்த பிளாக்ல வந்து சிக்காம வந்து வெளியே வந்துருது இந்த டப்பாவுடைய தப்பெல்லாம். அப்படி வந்தது தான் இதெல்லாம். வந்ததே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமா இருக்கு. இங்கே கண்டஸ்டன்ட்டையே மார்க் பண்ற டார்கெட் பண்ற முத்துக்குமரன் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இவர் கேவலமா பேசின அப்படி அது கூட கண்டஸ்டன்ட்டை ட்ரீட் பண்றது சரி, அது கூட அது எக்ஸ்ட்ரீமா மண்டைக்கு ஏறிடுச்சு வன்மம் அப்படின்னு பார்க்கலாம். இதுல சம்பந்தமே இல்லாம ஆஸ்ட் இழுக்கிறது எதுக்கு, வம்புக்கு எதுக்கு இழுக்கணும்? இதுல வந்து ஏன் வீடுங்கிற இது வந்து யார் சொல்லணும் அது ஏன் வீடுன்னு? அவர் விஜய் சேதுபதி தான் சொல்லணும். இல்லை ரெட் கார்டு முடிஞ்சா கொடுங்க அப்படின்லாம் சொன்னா அப்படி இல்லை, உனக்கு ரெட் கார்டு கொடுக்குறேன் கிளம்புப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவை வெளியே அனுப்பணும். ஆக்சுவலாக இன்னைக்கு ரோஸ்ட் இருக்கு. விஜய் உடைய முதல் ப்ரமோ அப்படிதான் காட்டுது. டீம் வந்து மாறிட்டாங்க, அந்த டைரக்டர் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. அது இருந்தால் நல்லது தான். அதனால கூட என்னவோ தெரியல சமீப காலமாக வந்து இந்த டப்பா வந்து எக்ஸ்போஸ் ஆகுறதும் பார்க்க முடியுது. அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து விஜேஎஸ் வந்து போன முறை வார்னிங் கொடுத்தாரு, கொடுத்ததுக்கு அப்புறமும் இதை பண்ற அப்படின்னா, தொடர்ந்து நீ பேசுற வம்பிழுகிற அப்படின்னா இதை ஜஸ்ட் கடந்து போக முடியாது. இப்போ அந்த டீம் மாறினதை வந்து நம்ம ப்ரமோலேயே பார்க்க முடியுது பாருங்களேன். விஜேஎஸ் உடைய முதல் ப்ரமோல அவர் ஹிண்ட் கொடுக்குறாரு. முன்னாடி கமல் சார் இருக்கும்போது எப்படி ப்ரமோ வருமோ அந்த மாதிரி இப்போ ப்ரமோ வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஹிண்ட்ல ரொம்ப தெளிவாக சொல்றாரு, டப்பாவை தான் புழக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தங்க சரியாக ஒன்று பண்ணாங்கன்னா நம்ம பாராட்டுறோம், அதை கொண்டாடுறாங்க. தப்பு பண்ணாங்கன்னா அதை நம்ம சொல்கிறோம், அதை பல மடங்கு கொண்டாடுறாங்க. கேட்டால் அதுதான் நான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாருல, அது யாரை குறிக்குது? இந்த டப்பாவை தான் குறிக்குது. இப்போ அடுத்து வந்து ஒருத்தங்க உரிமைக்காகவும் ஒடுக்கப்படும் போதும் போராடுறது வந்து இயல்பு, ஆனால் அதுக்கான தேவை இங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் யாரை குறிக்குது? இந்த டப்பாவை தான் குறிக்குது. சும்மா டாஸ்கே ஆரம்பிக்கலைங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வி ஆர் நாட் பெக்கர்ஸ் வி ஆர் லேபர்ஸ் அப்படின்லாம் வந்து பஞ்சு பேசிட்டு இருந்தது. அன்ஷிதா கூட அங்கே கலாச்சிட்டு இருந்தாங்க, இது வந்து கேரளா ஃபிலிமில் வந்த டைலாக் அப்படின்னு. இது உள்ள இருந்து வருது அப்படின்லாம் உளறிட்டு இருந்த அப்படி இல்லை. எதுக்கு வருது உள்ள இருந்து? உன்னை அந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணும்போது நீ அதை சொன்னா மக்களும் கனெக்ட் ஆவாங்க. ஆமாப்பா இவன் பேசுறது சரி, அவங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆவாங்க. இந்த டப்பா முன்னாடியே ஸ்கிரிப்டை எழுதி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாஞ்சு வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்கன்றது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்றது, இப்படியெல்லாம் பண்ணால் அப்பட்டமாக தெரியுது இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனே வராமல் இவர் எதுக்கு இப்படி நாங்கள் பெக்கர்ஸ் கிடையாது நாங்கள் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லணும்? ஸோ எல்லாமே வேணும்னு தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. ஸோ விஜேஎஸ் வந்து டப்பாவை வச்சு செஞ்சிருக்கிறதா பொலக்கடி அடிச்சிருக்கிறதா தான் தகவல் வருது. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சுவாரஸ்யமாக இருக்கும் இன்றைக்கி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த டப்பா இன்னும் எக்ஸ்போஸ் ஆவார். அப்பவும் சும்மா இருக்க மாட்டார். போன முறை பெருமை நினச்சிட்டு இருக்காருல, முறைச்சது இந்த வாரமும் முறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போன வாரம் மாதிரி வந்து விஜேஎஸ் சும்மா அப்படியே கடந்து போகாமல் இந்த முறை எக்ஸ்ட்ரா வச்சு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.